வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளின் சார்புகளில் பயிற்சி 1.3ல் 2வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கு x = 3, 4, 6, 8 என்க. r = x, f of x, x belongs to x, f of x = x² + 1 என்ற உறவானது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா? ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ரிலேஷனில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் எக்ஸு பதிலாக இந்த வேல்யூ சப்மிட் பண்ணி நம்ம f of x கண்டுபிடிக்கணும். f of x கண்டுபிடிச்சி நம்ம ரிலேஷன் எழுதணும். இந்த x இந்த f of xயில் சப்மிட் பண்ணுவோம். f of x = என்னன்னா x² + 1. இந்த x என்ன? x = 3, 4, 6, 8. இதுதான். இந்த x = 3ன்னு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு f of xயில் x = 3 கொடுத்துறோம். f of 3 = இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுக்குறோம். 3² + 1 3² பண்ணால் 9, 9 + 1 = 10. அதே மாதிரி 4 கொடுங்க. x = 4 f of 4 = 4² + 1 4² பண்ணால் 16 + 1 17. ஓகே, 4² பண்ணால் 16, அதை கூட்டணுன்னா 17. அடுத்து 6ன்னு கொடுங்க. x = f of r = r² + 1 6² பண்ணால் 36, 36 + 1 37. அடுத்து 8, x = 8ன்னு கொடுங்க. x = 8 f of 8 = 8² பண்ணுங்க. 8² + 1 8² பண்ணால் 64, 64 + 1 65. ஓகே, இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரிலேஷனை நம்ம எழுதணும். r = x 3ன்னு கொடுத்தோம்னா f of x என்ன? 10. அப்போ 3, 10 3, 10. அடுத்து 4, 17 6, 37. அடுத்து 8, 65. இதான் ரிலேஷனு. இதுக்கு நம்ம அம்புக்குறி படம் போடுவோம். x f of x எக்ஸிலேருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமான்னு கேட்குறான். சார்பாகும். x f of x இது ரிலேஷனு. இப்படி படம் போட்டுக்குவோம். x என்னது? 3, 4, 6, 8 3, 4, 6, 8. f of x என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்சது 10, 17, 37, 65. இப்போ பாருங்கள், 3க்கு என்ன? x 3 கொடுத்தோம்னா என்ன கிடச்சிருக்கு? 10 கிடச்சிருக்கு. 3 கொடுத்தா 10, 4 கொடுத்தா 17, 6 கொடுத்தா 37, 8 கொடுத்தா 65. ஓகேவா? இதுதான் ரிலேஷன். இப்போ எக்ஸிலேருந்து எல்லா உறுப்புக்கும் மேப் ஆகிருக்கனால எக்ஸிலிருந்து எண்ணுக்கு இது ஒரு சார்பாகும். அதை எடுத்து எழுதிடுங்க. எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகும். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.